அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். உள்ளங்கை அளவு மேகம்தான் பெருமழையை கொண்டு வந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் சில அடையாளங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு சின்ன வசனம் தான் பிரதர் ஆண்டவர் கொடுத்தார், என் வாழ்க்கையை மாற்றி போட்டது. பாருங்க, என்னுடைய தெரிந்த ஒரு பையன் வண்டியை என்ன பண்ணிட்டானுங்க, திருடிட்டானுங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்குறான், வண்டி எதுவுமே கிடைக்கிறதுக்கான அறிகுறி கூட இல்லை. அவன் சோர்ந்து போய் அதெல்லாம் பாருங்க, லீவ் போட்டு எல்லாம் அலைஞ்சு எல்லாம் பண்ணி பார்த்துருக்கான். கடைசி அவன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரம் ஒரு கார் அப்படி குறுக்கிட வந்தது. இவன் அதை பார்க்குறப்ப பின்னாடி ஒரு வசனம் இருந்துச்சான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்போ அந்த வசனத்தை அவன் பிடித்து கொண்டான். வண்டி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போன ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த ஒரு ஏட்டையா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த வண்டியை பார்த்துருக்கிறாரு, நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வண்டியா இருக்கே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ஒரு பேச்சு கொடுத்து, அப்புறம் அவனுங்க ஓடுறத பார்த்து பிடிச்சிட்டு போய் அந்த வண்டியோட இன்ஜின் நம்பரை வச்சு இவன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி வண்டியை கொடுத்துருக்கிறான். அப்போ ஒரு உள்ளங்கை அளவு மேகம்தான் ஒரு அற்புதத்திற்கான அடையாளம். உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், என்ன பிரதர், ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்றேன், வசனத்தை கொடுக்கிறாரு பிரதர், அந்த வசனம் போதும் பிரதர். அந்த வசனம் ஜீவனுள்ள வசனம், அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த உள்ளங்கை அளவு மேகம் போதும் உங்க வாழ்க்கையை மாற்றி போடும், பெருமழையை கொண்டு வரும். ஆமென். அப்போ உள்ளங்கை அளவு மேகம் போதும். அருமையானவர்களே, பெரிய கோலியாத்து தான், ஆனால் அவனை அழிக்க கூழாங்கற்கள் போதும். ஆமென். அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளம் போதும் அற்புதத்தை அனுபவிப்பதற்கு. ஆமென். என்ன பிரதர், அவருக்கு எனக்கு கொடுக்குற வாக்கு தத்தம்லாம் பெருசா இருக்கு, ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கே? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாக்கு தத்தம் போதியா, நீ அதை சார்ந்துரு, அந்த வார்த்தையை தியானித்துரு, உன் வாழ்க்கை மாறும், எல்லாம் உன்னிடத்துல வந்து சேரும் என்று. ஆமென். இங்க பாருங்க, 1 ராஜாக்கள் 18 பார்த்தீங்கன்னா அப்படிதான். அப்போ எலியா சொல்றாரு இந்த ஊழியக்காரன் நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறான். அப்போ சொல்லுகிறான், இன்னும் 7 தரம் போய் பார். 7ஆம் தரம் இவன் சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது என்றான். உள்ளங்கை அளவு மேகம்னாலே சின்னதுதான், ஆனா அழுத்தி சொல்றான் பாருங்க, உள்ளங்கை அளவு சிறிய மேகம். உடனே சொல்றான், அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லென்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆமென். அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் பெருமழையை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். உள்ளங்கை அளவு சிறிய மேகம் போதும், சின்ன ஒரு அடையாளம் போதும், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். ஒரு வசனம் தானையா, அது போதையா, உங்க வாழ்க்கை மாறிவிடும். குடும்பத்தை குறித்து நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், அது போதும், ஒரு வார்த்தை சொல்லும். ஆமென். அப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சின்ன அடையாளம் போகுது. ஒரு பெரிய ஊழியக்காரர் பாருங்க, ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாரா, பெரிய ஹோம் நீ கட்டணும்னு. சரின்ட்டு வெளியே வராரு. ஒரு சின்ன பையன் தூக்கிட்டு வந்து ஒரு ரூபா காசு தூக்கிட்டு வந்து ஒரு பெண்ணி அதை கொடுத்துட்டு வந்து சொன்னானா, நீ கட்ட போற பெரிய பில்டிங்க்கு இது என்னோட காசு அப்படின்னு. அப்ப அந்த சின்ன அடையாளம் போதும் தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க பணம் இல்லாம கர்த்தர் சொன்னதை செய்ய முடியாம இருக்கலாம், பண்டெல்லாம் கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்க போகிறார். அந்த அடையாளம் போதும், அவர் யார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த அடையாளம் பெரிய அற்புதத்திற்கான வழியை உண்டாக்கும். ஒரு சிறிய உள்ளங்கை மேகம் பெருமழையை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையிலே அந்த சிறிய மேகம் இந்த கர்த்தர் உங்களிடத்திலே அனுப்புகிறார். பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது, பெருமழை உங்கள் வாழ்க்கையிலே பொழிகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், பெரிய ஜெயங்களை தருவார். சிறிய கூழாங்கல் கோலியாத்தை வீழ்த்தலாம். அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், பெருமழையை அனுபவிப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.